மேன் புதிய வருஷத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு புதிய பலன், புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். என்ன பலன்? புது பலன் அடைந்து கழுகுகளை போல் என்ன செய்யணும்? எழும்பணும். எழும்புகிற வருஷம் இந்த 2026. 2025 இருந்த சோர்வு, 2020 பலவீனம், 2020 தோல்வி, பயம் எல்லாம் போச்சு. புதிய பலன், புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமையை தேவன் நமக்கு தந்துட்டாரு. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்டு உற்சாகமாக 2027 நம்ம போகணும். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வந்து உங்களோடு உங்களை பார்க்க, ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு தேவாதி தேவன் பத்திரமாக சுகமாக எங்களை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வருஷமும் தம்பி டேவிட்ராஜ் ஒரு கட்டளை போடுவார். அவர் கட்டளை மீற முடியாது. முதல் சனிக்கிழமை வருஷம் பிறந்து வல்லமடைக்கு தான் வரணும் பாரு. அதனால் நான் மறுப்பு சொல்லாமல் எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இங்கே நான் வந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை உங்கள் மேல் வைத்த அன்பு. நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள், கனப்படுத்துகிறீர்கள். தம்பி டேவிட்ராஜ் அதிகமாக நேசிக்கிறார். நானும் உங்களை நேசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். தேவனுடைய அன்பு தான் பெருசு. அந்த எல்லா ஊழியர்களுக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தரோடு நம்மளோடு இருப்பாராக. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மரித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம இத்தனை ஆண்டுகள் ஒவ்வொரு மாதமும் விடாமல் உற்சாகமாய் பலவீனத்தின் மத்தியிலும் பாஸ்டர் டேவிட்ராஜ் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். நான் கூட யோசிப்பேன், எப்படி ஒவ்வொரு மாதம் சாப்பாடு போட்டு விடாமல் நடத்துகிறாருன்னு நினைப்பேன். கர்த்தர் அவரை பலப்படுத்துகிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து கொண்டால் மற்ற காரியத்தை அவர் பார்த்துக்குவார். ஆகவே ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு பாஸ்டர் டேவிட்ராஜ் இதுவரை பாத்திரவானாய் நடந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடந்த ஆண்டு 2025 கடந்து முடித்து 2026 வந்திருக்கிறோம். இந்த 2026 வருஷம் நமக்கு எப்படி இருக்கும்? கடந்த வருஷத்திலே, முடிந்த வருஷத்திலே நினைச்ச காரியங்கள் கைகூடி வரலையே, இந்த வருஷம் நடக்குமா, கிடைக்குமா? அப்படி பலவிதமான ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கு. உலகத்தில் எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷனே கிடையாது. பத்திரிகைக்காரன் எழுதுவான், பிள்ளைகள் சத்தம் போடாதீங்க. பத்திரிகைக்காரன் எழுதுவான் புதிய வருஷம் எப்படி இருக்கும், அவன் பாட்டுக்கு மனசு போல எழுதுவான். யாரும் என்னமோ எழுதிட்டு போட்டும், என்னமோ சொல்லிட்டு போட்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறீர்களோ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்தவர், இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்தவர், தேவைகளை அறிந்தவர். நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை நமக்கு தருவார், ஏற்ற ஆசீர்வாதங்களை தருவார், நன்மையை தருவார் என்று நாம் விசுவாசிப்போமாக. கிறிஸ்தவ ஜீவமே விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, நமக்கு ஏன் விசுவாசிகள்னு பேரு? விஷ ஊசிகள் அல்ல, விசுவாசிகள். ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அவர் நமக்கு சொன்னதை செய்வார் என்று விசுவாசிக்கணும். அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கணும். நம்மோடு இருக்கிறார், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார், நாம் விசுவாசிக்கணும். விசுவாசம் தான் கிறிஸ்தவ ஜீவன் என்பது ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தின் தலைவர் அல்ல, மதத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்தவரும் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம். சங்கீதக்காரன் சொல்கிறார் 34 சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அனுபவம் தான் கிறிஸ்தவம் என்பது. அனுபவிக்கணும். தேவன் சொன்ன வார்த்தைகளெல்லாம் என் வாழ்க்கையிலே அவர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிற அனுபவிக்கிறேன்னு சொல்லணும். ஒரு தழும்பு நான் குணமாகி இருக்கிறேன் அனுபவித்து சோத்திரம் பண்ணணும். இந்த வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள், வசனங்கள்லாம் சும்மா பேருக்கு எழுதி வைக்கப்படலை. மற்ற இதிகாசங்களில் உள்ள புத்தகங்களைப் போல நம்முடைய வேத புஸ்தகம் அல்ல.
நம்முடைய வேத புத்தகம் மகத்துவம் உள்ளது, மகிமை உள்ளது, பேசுகிற புஸ்தகம், கிரியை செய்கிற புஸ்தகம், ஜீவனுள்ள வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகம். ஆகவே இதை வாசிக்கணும், நேசிக்கணும், கைக்கொள்ளணும், இதை விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை அனுதினமும் வாழ்க்கையிலே காண முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவராகிய தேவன் யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம். ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபு. யாக்கோபுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், ஏசாயரோ ஒரு அண்ணன் இருக்கான். இந்த யாக்கோபுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா எத்தன்கிற அர்த்தம், ஏமாத்துக்காரன்னு அர்த்தம். அண்ணனுக்கு பயத்தங்கூளை கொடுத்து சேஷ்ட புத்திர சுவகாரம், அது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பங்கு, அதை வாங்கிட்டான். அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்போ ஏசாவுக்கு இவன் மேலே ஆத்திரம், நம்மளை ஏமாத்தி போட்டானே, இவன் எப்படியாவது பழி தீர்த்துறணும்னு நினைக்கிறான். அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க, ஏன் நம்ம பிள்ளையை இழந்து போகணும்? அண்ணனுடைய கோபம் தணிகிற வரை இவனை நம்ம அம்மா நினைக்கிறாம அண்ணன் வீட்டுக்கு இது அனுப்பி விட்டுருவோம், அங்கே இருக்கட்டும், அண்ணனுடைய கோபம் தணிஞ்ச பிறகு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் உலகத்தில் சில இப்படி குடும்பங்களே நடக்கு. ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு எதிரிகள் இருக்கான் ஊர்லன்னா, ஏன்பா நீங்கள் இருந்து வம்பா போகிற, அவன் உன்னை பழி வாங்கன்னு நினைக்கான், தப்பிச்சு போயிரு, எங்கிட்டாவது போயிரு, கொஞ்ச நாளுக்கு கண்ணில் படாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிற வழக்கங்கள் இருக்குது. எனக்கு ஒரு நண்பர் சொந்தக்காரர் ஆகிட்டார், ஒரு ஜட்ஜி இருந்தார், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, திருநெல்வேலி தான் ரிட்டையர்ட் ஆனார். அவர்கிட்ட ஒரு பையன் இவ்வளோ வளர்ப்பு பையன் மாதிரி இருந்தான், வண்டி ஓட்டிக்கிடுவான், அவருக்கு ஒரு பிள்ளை மாதிரி. ஆனால் அவருக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அவருக்கு ஒரு பிள்ளை மாதிரி வளர்ந்தான், திருநெல்வேலியில் இருக்கும்போதும் கூட இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு திருச்சி. அந்த பையன் யாருன்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்போ என்ன அண்ணாச்சி போகிற அண்ணாச்சி, எனக்கு இந்த பையன் ரொம்ப குடும்ப நண்பரில் பையன், திருச்சியில் இவனுக்கு நிறையா பகையாளி ஆயிட்டாங்க, இவனை கொன்றுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டானுங்க, கொன்று விடணும், இவனை விடப்படாதுன்னு. ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் எங்கெல்லாம் வேலைக்கு போகிறேனோ எனக்கு டிரைவர் மாதிரி இருந்து பிள்ளை மாதிரி இருந்து என் கூட இருக்கான். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்கெல்லாம் மறந்துடுவாங்க, பகை மறந்துடும், அதுக்கு பிறகு ஊருக்கு அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னாரு. அதே போல் ரிட்டையர்ட் ஆனார். கிட்டத்தட்ட 10 வருஷம் அவன் 8 வருஷத்துக்கு குறையாம ஊருக்கு போகலை. எதிரிகளுக்கு பயம், சத்துருக்களுக்கு பயம், ஒளிஞ்சு ஒளிஞ்சு இவர் கூடயே இருக்கான். ஜட்ஜி கூட இருந்ததுனால அவனுக்கு ஒரு பாதுகாப்பு. ரிட்டையர்ட் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. இவர் சொன்னார், எப்பா நீ போ, இனிமா அவனை மேலே கோவம் வச்சுக்கிட்டு இருக்க போகிறான், இனிமா உன்னை கொல்லணும்னு நினைப்பாங்க, அதெல்லாம் மறந்துருப்பாங்கப்பா, போப்பான்னாரு. பயந்துக்கிட்டே தான் போனான். போய் இறங்குனா அன்றைக்கி ராத்திரியே அவனை போட்டு தள்ளிட்டாங்க. நல்ல பையன். கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப துக்கமாக போச்சு. பழி எத்தனை வருஷம் ஆனாலும் பழி தீர்க்கிற எண்ணம் இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கு. அது காயினுடைய சுவாபம். கர்த்தருக்கு சோதரம். ஆகவே ஈசாக்கு சொல்றான், நீ இந்த பெயர் சபாவில் இருக்காத, பெயர் சபாங்கிற இடத்துல இஸ்ரேலில் அவங்க இருக்காங்க. இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு எல்கை பெயர் சபா, இன்னொரு எல்கை தான் என்கிற எல்கை. அவங்க மாமன் இருக்கிறது பதானாராம்ங்கிற ஒரு தூர தேசத்தில் இருக்காங்க. ரெபேக்காவுடைய அண்ணனும் அப்பாவும் அங்கே இருக்காங்க. லாபான் பெத்துவேல் அங்கே இருக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இருக்காதப்பா, நீ அங்கே போயிரு, உன் மாமா வீட்டில் போய் தங்கு, அந்த பெண்ணுகளில் ஒரு பெண்ணை உனக்கு பிரியமான பெண்ணையை கல்யாணம் பண்ணிக்கோ, எப்போ ஆண்டவர் வர சொல்கிறாரு நீ வா, அண்ணன் கோபம் தெரிஞ்சப்பா வரகு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் சரிதான அப்பா அம்மா ஆலோசனையை கேட்டு பெயர்சபாவில் இருந்து அவன் பதானாராம் என்கிற தூர தேசத்துக்கு போகிறான்.
இன்றைக்கி போனால் காரில் போகிறோம், பிளேனில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், பைக் இருக்குது, எல்லாம் இருக்குது. அன்றைக்கி நடடா ராஜா நடடா தான். எத்தனை மைல் போனாலும் நடந்து தான் போகணும். அப்படி அவன் புறப்பட்டு போகிறான். மாலை நேரம் ஆகிவிட்டது. மாலை நேரம் ஆன உடனே ஒரு பாறையில் ஒரு கல் எடுத்து தலையில் வச்சு அவன் படுத்திருக்கான். இரவு தூக்கமும் வரல அவனுக்கு. ஒரு மனுஷனுக்கு எப்போ சொப்பனை வருமா தெரியுமா? தொல்லையின் திரட்சியினால் சொப்பனை வரும்னு பைபிள் சொல்லுது. எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு தான் சொப்பனை வந்துடும். எதையாவது நினைச்சு பயந்தா சொப்பனை வரும். அநேக சொப்பனங்கள் ஒரு பயம், ஒரு அதிர்ச்சி அதை நினைச்சு வரும். சொப்பனங்களுக்கு பல காரணங்கள் சொல்லுவார்கள், அது நமக்கு தேவையில்லை. ஆனா இவருக்கு ஒரு பயம். அந்த ஊர் எப்படி இருக்கும், நம்ம மாமன் நம்மளை ஏத்துக்கிடுவானா, அந்த பெண்ணுகள் நம்மை ஆதரிக்குமா, நம்ம போற காரியம் நடக்குமா, இந்த ஊர் எப்படி, ஜனங்கள் எப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆகவே அவன் படுத்துக்கிறான். ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். அந்த சொப்பனம் சொல்லுகிறது 28ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுது, ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குவதுமா இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ள உன் சந்ததிக்கும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு 15ஆம் வசனத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இன்னைக்கு புதிய வருஷத்திலே பிரவேசித்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொன்னதை நமக்கு செய்கிற தேவன், சொன்னதற்கு மேலாகவும் செய்கிற தேவன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால 26 குறித்து பயப்படவே கூடாது. 26 வருஷம் தான் நம்மளை குறித்து பயப்படணும். நமக்கு என்ன செய்ய, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி அவங்களை நடத்தணும், பாதுகாக்கணும், நம்மை குறித்து பயப்படணும். அது ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், விசேஷித்தவர்கள். இதிலிருந்து ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த யாக்கோபு பரலோக ராஜ்யத்துக்குரியவன், பரலோகத்துக்குரியவன். அதனால்தான் பரலோக தரிசனத்தை அவனுக்கு காட்டுறார். நாமும் பரலோகத்துக்குரியவர்கள். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிற, இந்த பூமிக்கிறவள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. விசேஷித்தவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை விட நான் விசேஷித்தவர்களாம், பரலோகத்துக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு, எதுக்கு? நான் எங்கே இருக்கிறேனோ நீங்களும் அங்கே இருக்கும்படி நான் வந்து உங்களிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். அதனாலதான் நம்ம விசேஷித்தவர்கள். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது அப்படிங்கிறார். யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் யாரு? ஏன்னா அவங்க சொந்த ஊருக்கு போறோம். நம்ம சொந்த ஊர் அதுதான். நம்ம சொந்த ஊர் இது இல்லை. இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகம் நமக்கு சதம் கிடையாது. கட்டின வீடு நமக்கு சொந்தம் கிடையாது. வாங்கி போட்டுக்க தோட்டம் தரவு நமக்கு சொந்தம் கிடையாது. யாருமே சொந்தம் அல்ல.
அதான் ஒரு புலவன் சொன்னான், மாடு உண்டு கன்றுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மானிடா, இப்போ உன் ஊர் எங்கே, பேரெங்கே, உன் சுற்றம் எங்கே? விம்மி எழுத மனையாளும் வீதியோடு நின்று விட்டாள், சுமந்து வந்த சுற்றமும் சுடலையோடு திரும்பி விட்டார், இறந்த பிறகு உனக்கு ஒரு மேடையா? இப்பொழுது நீ எரிந்துவிட்ட சாம்பல், முடியாண்ட மன்னவனும் முடிவில் ஒருபடி சாம்பல் ஆவார். மனுஷ வாழ்க்கை இந்த உலகத்தில் அவ்வளவுதான். ராஜாவா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், அவன் வாழ்க்கை ஒரு சின்ன கலையத்தில் வச்சு கொடுத்துருவான், அந்த அவங்க அப்பாவை கொண்டு வந்துருவான், அவ்வளவுதான். உஜ்ஜயினி நகரம்னு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நகரம் இருக்கு. ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு, புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு. அநேக நிர்வாணி சாமியார்கள், அரை நிர்வாண சாமியாரெல்லாம் சுத்திக்கிட்டு வருவான். அங்கே மகாராஜா வண்டியில், சாரியட் வண்டியில் வாரார், குதிரை வண்டியில். மகாராஜா வருகிறார், பராக் பராக்னு சொல்லிக்கிட்டே சேவகன் போகிறான். எல்லாரும் வழிவிட்டாங்க, ஒரே ஒரு சாமியார், நிர்வாண சாமியார் வழிவிடலை, நடு ரோட்டில் போகிறான். ராஜா வண்டியை நிறுத்தினார், வண்டி நின்றுச்சு. அவனை அழைத்து வாங்கினார். சேவர் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, ஏ ராஜாவை கூப்பிடுதார் வா. ராஜா அவனை பார்த்து கேட்டார், யார் நீ அப்படின்னாரு. எல்லோரும் தங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இதுன்னு அவர்கிட்ட. யார் நீ? நம்மளே கேட்கணும், யார் நீ? சில சொல்ல, நான் யார் தெரியுமாம்பா. ஒன்றும் கிடையாது. உன்னால் ஒரு செங்கலை தூக்கி போட முடியாது, எல்லாம் அவர் கரத்தில் இருக்கு. பச்சை கொடி காட்டினா ஓடுவேன், சிவப்பு கொடி காட்டினா நிற்பேன், படுனா படுத்துருவேன், அதை முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது. தூங்கையில் வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் அவ்வளோதான். ஒன்றும் நம்ம கையில் கிடைச்சாலும் பெரியதாக பேசுவான். நான் நினைச்சாம்பா, ஒன்றும் நடக்காது. உனக்கு காத்திருக்கு 6க்கு 3 தான் காத்திருக்கு. சாமியார் பதில் சொல்லதான், எல்லாரும் தன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இதுன்னா. உடனே அடுத்து ராஜா கேட்டான், எங்கிருந்து வருகிறாய்னா? கருவறையிலிருந்து வருகிறேன்னா. அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வாரங்கதான், கருவறையிலிருந்து வருகிறேன்னா. எங்கே போகிறாய்னா? கல்லறையை நோக்கி போகிறேன்னா. இங்கே என்ன வேலை? இடையிலே ஒரு நாடகம்னா. அதான் வாழ்க்கை. கருவறையிலிருந்து வருகிறவர்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்? கல்லறை நோக்கி போகிற. வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஆயுஷ் நாளில் ஒரு வருஷம் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். எல்லாரும் அங்கே நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மனுஷன் நினைக்கிறான் கல்லறை நோக்கி பயணம் செய்யணும்னு நினைக்கிறான். நம்ம கல்லறை நோக்கி பயணம் செய்யல, பரலோகத்தை நோக்கி பயணம் செய்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் தான் மண்ணுக்கு போகும், மண்ணிலே வந்தது மண்ணுக்கு போகும். ஆனால் உள்ளான ஆத்மா விலையேற பெற்றது, அது எங்க போகும்? பரலோகத்துக்கு போகும். அதுதான் தேவன் நம்மை குறித்த திட்டம். அதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீங்க இருக்கணும். அப்போ பாக்கியவான்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களா? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரிக்கிறவர்கள். ஆண்டவராக இயேசு நிக்கோதேமிட்ட சொன்னார், ராத்திரியில பார்க்க வரான். அவன் ஒரு பெரிய பரிசேயன், பெரிய வேத பண்டிதன். அவனுடைய வாஞ்சையை பார்த்து சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாயின்னாரு. அவனுக்கு புரியல, எப்படி தாயின் வயிற்றுல போயிட்டு மறுபடியும் வர முடியும்னு நினைக்கிறான். ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அதோடைய ராஜ்யத்துக்கு உள்ளே நீ போக முடியாதப்பான்ட்டார். அப்பவும் புரியல. மறுபடியும் பிறக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அனுபவத்தை சொல்லுகிறார். நம்மெல்லாம் மறுபடியும் பிறந்த அனுபவம் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு. நம்ம தைரியமா சொல்லலாம். ஒரு எம்எல்ஏ பையன் சொல்லுவான், நான் எம்எல்ஏ பையன் தெரியுமாம்பான், நான் மந்திரி பையன்பான். பார்த்து குத்த நான் மந்திரி, மாற்றி குத்த நான் எந்திரி, கதை முடிஞ்சுது. நம்ம என்னைக்கும் ராஜா தான். அல்லையா? ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்றவர்கள். இன்னைக்கு ஒருவேளை இந்த 2026 மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாட்டி, இந்த நாளிலே பரலோகத்துக்குரியவர்களாக ஆகும்படி அந்த மறுபடியும் பிறந்த அனுபவம், இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும். அதுதான் பட்டினத்தார் அழகாக சொன்னான், நீற்றை புனைந்தென்ன நீராட போய் என்ன, மாற்றி பிறக்க வழியறியாத மானிடனே, மாமரையினுள் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய், நீ ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அழைகிறாயேங்க.
நீ நீற்ற புனைந்து நீராட போய் எல்லா மந்திரங்களை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லையே. நீ மறுபடியும் பிறக்கணும்ப்பா. நீ மறுபடியும் பிறக்காவிட்டா சொர்க்கம் போக முடியாது. ஆற்றில் கிடந்தனா உலகத்தில் இருந்தும் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாயே அப்படின்னு சொல்லலாம். ஆக மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். எப்படி யாக்கோபு பரலோக ராஜ்யத்துக்குரியவனா இருந்தான், நாமும் யாரு? பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த விசுவாசம் இருக்கா? ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. எதுவும் நம்ம கொண்டு போக முடியாது. இந்த உலகத்திலிருந்து எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. சீக்கிரம் போகணும்னு ஆசைப்படுத்தீங்களா? கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு நினைக்காரு ஆண்டவர். சரி, சோத்திரம். சரி, உங்கள் விருப்பப்படி ஆக கடவுது. சரிம்மா, சரி. அப்போ ஏசாமி இல்லை வாங்க அப்படின்னு முதல்ல கேளுங்க. அதுக்கு பிறகு மற்றதை அவர் பார்த்துக்கிடுவார். என்னை கூப்பிடணுமோ அன்னைக்கு கூப்பிட்டு போயிடுவார். சரியா? சோத்திரம். அதுக்கு ஒரு நேரம் வரும். ஆமாம், பிள்ளைகள்லாம் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க, அதான் விட மாட்டேங்க, பிடிச்சிக்கிட்டு இருக்கு. சரி, ரைட்டு. ஸ்தோத்திரம். எல்லாம் அவர் கரத்தில் இருக்கு. என்னைக்கு கூடணுமோ அன்னைக்கு தான் கூப்பிடுவார். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். சரி சரி சரி, கடைசியில் உங்களை ஏற்பாடு பண்ணிடுவோம். சோத்திரம் சோத்திரம். ஆமாம், அதுதான், அதுக்கு தான் வச்சுருக்காரு ஆண்டவர். ஏன்னா கண்ணு முன்னே அங்கே போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். சரி, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களுக்கு என்ன இருக்கணும்? பரலோக சிந்தனை இருக்கணும், பரலோக தரிசனம் இருக்கணும். கண்ணை முன்னே ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவரே நம்மகிட்ட வரணுங்கிற எண்ணம் இருக்கணும். பரலோகத்துக்குரியவர்கள் ஆண்டவர் சொன்ன அந்த பூமிக்குரியதை விட்டுறணும். பூமிக்குரிய ஆசை நமக்கு வேண்டாம், அதுக்காக எல்லாம் தேவை. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு என்ன தேவையோ, நம்ம படைத்த தெய்வம் நம்முடைய பிள்ளைகள், பெற்றோரை விட பிள்ளைகளை விட அதிகமாக நம்ம மேல் அன்பு வைத்த தெய்வம் ஒரு நாள் உங்களை துக்கப்படுத்த மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார், வேதனையை விட மாட்டார். அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்த வாஞ்சர் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்றார். எபேசியர் 2:7 சொல்லுது, வாசிங்க. எபேசியர் 2:7. எபேசியர் 2:7. அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார, நம்மளை அவரோட எழுப்பி எங்க உட்கார வச்சிருக்காரு? இப்ப எங்க உட்கார்ந்துருக்கோம்? பள்ளமடையில பந்தலுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம்னு நினைக்கப்படாது. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எங்க உட்கார்ந்துருக்கோம்? உன்னதங்களிலே அவரோடு உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பரலோகத்துக்குரியவர்கள். இந்த உலகத்தில் நீ எங்க இருந்தாலும் நீ தேவனோடு இருக்கிறாய் என்ற உணர்வு இருக்கணும். சோத்திரிங்க, ஆண்டவரே நான் இன்னும் உம்மோடு இருக்கிறேன், என்னோடு இருக்கிறேன். அதாங்க நம்ம அதே சிந்தனை இருக்கணும். பூமிக்குள்ள நினைக்கக்கூடாது, உலகத்துக்கு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் நமக்கு தேவை, அது ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் அறிந்த தேவன் ஏற்ற நேரத்தில் ஏற்றவைகளை சந்திப்பார். ஆனால் நம்முடைய சிந்தை எங்கே இருக்கணும்? ஆவிக்குரிய சிந்தை, பரலோக சிந்தை தான். ஒரே சிந்தை நமக்கு இருக்கணும். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சின்னு ஃபாதர் பாடினார். அதே சிந்தை உள்ளவளாயும் இருக்கணும். இந்த உலகத்துக்குரிய பூமியிலும் அதில் உண்டானவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். நீங்க என்ன, இன்னைக்கு மனுஷன் உலகத்தில் எவ்வளவு இருந்தாலும் அவனுக்கு திருப்தி கிடையாது. 50 ஏக்கர் இருந்தாலும் பக்கத்து இடத்தையும் வாங்கன்னு நினைப்பான். எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் இன்னும் கிடைக்கும் பத்தலையாம்பான். பைக் வச்சிருக்கவனுக்கு கார் வாங்க ஆசை, கார் வச்சிருக்கவனுக்கு பிளேன் கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கான். எதையும் கொண்டு போக முடியுமா? அதான் பட்டுக்கோட்டை கல்யாணத்துக்கு புலவர் பாடினார். குட்டியாடு தப்பி போனா குள்ள நெறிக்கு சொந்தம், குள்ள நெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்கண்டியில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம்னா. அப்ப சொன்னாங்க, என்னையா 8 அடி, இது பொருள் பிழையாக தெரியுது. 6 தானே அடி, 6 அடி, 6க்கு 3 ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா பெரியவன் சொல்லிட்டான். இதென்ன 8 அடி எங்க வந்துச்சுன்னா, நான் சொன்னதுதான்னா. நானும் ஆயிரக்கணக்கான கல்யாணம் நடத்தியிருக்கேன், ஆயிரக்கணக்கான பேரை வழி அனுப்புவலாம் நடத்தியிருக்கேன். அப்பமெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி போனால்
6க்கு 3க்கு 6க்கு 2 தோண்டிடுவான். 6க்கு 2 தான் இருக்கும். அங்கே வச்சுக்கிட்டு கொஞ்சம் தெற்க நகட்டு, கொஞ்சம் வடக்க நகட்டு, கொஞ்சம் மேற்க நகட்டுன்னு 1/2 மணி நேரம் இழுத்துட்டு கிடக்கும். ஆனால் இப்போ பாருங்க ஜேசிபி வச்சு தோண்டுதான், கிளீனாக 8க்கு 4 சுத்தமாக தோண்டிடுதான். அழகான உள்ள 4 பேர் போய் நிற்கலாம் பழக்கம் துணைக்கு. நடந்துச்சு, அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம எதை சம்பாதித்தாலும் எதை சேர்த்தாலும் எதுவுமே நம்ம கூட காதருந்த ஊசி கூட வராது கடவுளிக்கான. அதனால உலகத்தில் நமக்கு எல்லாம் தேவைதான், தேவை உள்ளதெல்லாம் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே எந்த ஆதாயம். ஆண்டவருக்கு ஆண்டவரே அதான் ஆண்டவர் ஜெபம் சொல்லி கொடுத்தா, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அன்னன்னைக்கு எங்க தேவையை சந்தியும் ஆண்டவரே. அன்னன்னைக்கு எனக்கு என்ன தேவை சந்திங்க. அன்னன்னைக்கு எனக்கு உடுத்த உடை, எனக்கு சாப்பிட சாப்பாடு, இருக்க வீடு, அன்னன்னைக்கு எனக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அது எனக்கு தாங்க. அப்படிதான் கேட்கணும். ஒரு பெரிய தென்னந்தோப்பு, 20 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு முன்னால் நின்று, ஆஹா இதெல்லாம் எனக்குரியது, இவ்வளவு வருமானம் வருது தெரியுமா, எல்லாம் நான் அனுபவிக்கிறேன், எனக்குரியதுன்னு பெருமை பாசிக்கிட்டு இருந்தான். அங்கேருந்து ஒரு பெரிய சாமியார் வந்தார், வயசானவர். எப்பா என்ன தன்னால பேசிக்கிட்டு இருக்கே என்னன்னா, சாமியாரை பாருங்க, இத்தனை பெரிய தோப்பு, தேங்காய் பறிக்க 80,000 காய் பறிக்க எல்லாம் எனக்குரியதுன்னா. அப்படியா? ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் நின்று இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரப்பா. அது யாருன்னா, அது எங்கள் தாத்தான்னா. அவர் எங்கே இருக்காருன்னா, அந்த முக்கில் வச்சுருக்க பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்காரு. அப்படியா? ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, எல்லாம் எனக்குரிய. அவர் யாரு? அது எங்கள் அப்பா. அவர் எங்கே இருக்காரு? எங்கள் தாத்தாவுக்கு பக்கத்தில் இருக்காரு. இப்போ நீ சொல்லுத எல்லாம் உனக்குரியதுன்னு, உனக்கும் அங்கே தாண்டா இடம் காத்திருக்கு. ஆறுக்குனால தான் காத்திருக்கு. அதாங்க பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் அதே சிந்தை இருக்கும். அப்படின்னா சாப்பாடு சாப்பிட வேண்டாமா? எல்லாம் அவர் முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது உனக்கு என்னென்ன தேவையோ பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார், பட்டினி போட மாட்டார். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா போகிற சூழ்நிலை வரலாம். சங்கீதம் 37:25 சொல்லுது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் காணவில்லைன்னு சொன்னான். அவை பாட்டி பெரிய ஒரு புலவரவா, நிறைய அர்த்தமுள்ள பாடல்களை பாடின அந்த அம்மா. 3 ராஜாக்கள் சேர சோழ பாண்டியன் சண்டை போட்டு கிடந்தான் அண்ணன் தம்பிய. கன்னியாகுமரி போகிற வழியில் ராகர்வேல் போகிற முப்பந்தல் இடத்துல 3 பேருக்கும் பந்தல் போட்டு 3 பேரையும் கூப்பிட்டு தங்க வச்சு அவ சமரசப்படுத்தி வச்சா. அதுதான் இன்றைக்கி பேர் முப்பந்தல். ஒரு ஊர் இருக்குது அருள்வாய் மொழிக்கு பக்கத்தில் முப்பந்தல். அது அந்த அவ்வை பாட்டி செஞ்ச ஒரு காரியம். அவ்வளவு பெரிய ஒரு புலவர் அந்த அம்மா. மன்னர்களெல்லாம் மரியாதை கொடுக்குற ஒரு அம்மா. 2 நாள் சாப்பாடு இல்லை, பட்டினியாக கிடக்கா. வயிறு பசி தாங்கலை. சொல்லுவாங்க சிறுகுடலை பெருகுடலை கவுதும்பாங்க. அப்படி கவிட்டு கிடக்கு. வயிறை பார்த்து கேட்கா, ஒரு நாள் சாப்பாடு கிடைச்சா கிடைக்காட்டி பொறுமையான இருக்கியா, இல்லை நல்ல சாப்பாடு விருந்து எங்கேயும் கிடைச்சா 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுதியா, இல்லை ஏன் நிலைமை தான் உனக்கு தெரியுதா, உன் கூட எப்படி வாழன்னு கேட்காவா. தன் வயிறை பார்த்து கேட்கா. ஒரு நாள் உணவை ஒளியென்றால் ஒளியாய், 2 நாளைக்கும் ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என் நோவு அறியாய், இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்வது ஏது, எப்படி உன் கூட வாழாங்க. ராஜாக்களை பாடிய புலவர், தமிழ் உலகமெல்லாம் போற்றுகின்ற பாடகி அந்த அம்மா பட்டினியா கிடந்தாங்க, சோத்துக்கு பட்டினியா கிடந்தா. அது மாதிரி தான் ஒரு ராமச்சந்திர கவிராயன் ஒரு பெரிய புலவர். அவன் ராஜாக்களுக்கு தான் பாடுவான், சின்ன ஆள்தான் போய் பாட மாட்டான். எல்லா ராஜாக்களும் கனம் பண்ணுகிற ஒரு புலவன் அவன். அவனுக்கு 2-3 நாள் சாப்பாடு இல்லை. மழை சீசன், மழை பயங்கரம். இந்த மாதிரி வெள்ளக்காடு அடிக்கி ராஜா போய் பார்க்க முடியல, எங்கேயும் போக முடியல, பிரயாணம் செய்ய முடியல, வீட்டில் கிடக்கான் பட்டினி பசி 3 நாளா. பசி தாங்காம அவன் பேசுறான், ஆண்டவனை பார்த்து பேசுறான். கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, அல்லைத்தான் பொன்னைத்தான் பொருளைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, இல்லைதான் யாரைத்தான் சொல்லித்தான் நோவத்தான் ஐயையெங்கும் பல்லைத்தான் காட்டித்தான் பிழைக்கத்தான் பண்ணினானேங்க. பொண்ணு வெள்ளி ஏதாவது கொடுத்து என்னை ரட்சிக்கானா, அதுவும் இல்லை. இல்லை கல்ல மண்ணை சாப்பிடக்கூடிய டெக்னிக்கை சொல்லி கொடுத்தான்னு அதுவும் இல்லை. இப்போ என்ன செய்யறான், என் கொடுத்து என் நிலைமை யார்கிட்ட போய் சொல்ல, எல்லாட்டையும் பல்ல காட்டி கையை நீட்டி பிழைக்க வச்சுட்டானேங்க அவன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள்
ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதாக வரலாறு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா! தைரியமா சொல்லலாம். உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகள், உண்மையாய் பரலோகத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், உண்மையாய் பரலோக ராஜ்யத்துக்கு என்று பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகள், ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை பட்டினியா போடவே மாட்டார். ஹல்லேலூயா! பெரிய உலக புகழ்பெற்ற தமிழ் நடிகர் தியாகராஜ பாகவதர். தமிழ்நாட்டில் தங்க பிளேட்டில் சாப்பிட்ட ஒரே ஒருத்தன் அவன் தான். ஜமீன்தார்கள் கூட தங்க பிளேட்டில் சாப்பிட்ருக்க மாட்டான், வெள்ளி பிளேட்டில் சாப்பிடுவான். இந்த பாகவதர் தங்க பிளேட்டில் சாப்பிட்டவர். எம்ஜிஆருக்கு முன்னால் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர். ஒரு கேஸில் மாட்டினார், எல்லாம் இழந்தார். ஊர் திருச்சி, திருச்சிக்கு கடைசி நேரத்தில் வந்தார். தொழில் போச்சு, வருமானம் போச்சு, தனிமையிலே மனைவியோடு வாடிக்கொண்டு இருக்கிறார். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தங்க பிளேட்டையும் வித்துட்டார். அவர் சாகும்போது ஒரு 15 பேர் 20 பேர் தான் அடக்கத்துக்கு போனான். பட்னி பசிகளை செத்தார். அதே போல் என்எஸ் கிருஷ்ணன் பெரிய புகழ்பெற்ற ஒரு காமெடி நடிகர். ஒரே ஒரு வெள்ளி கிளாஸ் தான் அவருக்கு மிச்சம். ஒரு பழம்பெரும் நடிகையுடைய மகள் திருமணத்துக்கு ஐயா காசு இல்லைன்னு கேட்க வரா. அந்த வெள்ளி கிளாஸை தூக்கி கொடுத்துட்டார். அது ஒன்று தான் அவர் குடிக்கார், டீ குடிக்கிற கிளாஸு. மனைவி மதுரம் சொன்னாங்க, ஏங்க என்ன செஞ்சீங்கன்னாங்க. இருக்க கிளாஸையும் கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னை திருட்டுறா போலுக்கு நினச்சி, ஏம்மா கேட்டு வந்துட்டாமா, ஒன்றும் இல்லைம்மா, இது ஒன்று தாம்மா இருக்குது, கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு அந்த அம்மா சொன்னா, கொடுத்ததே கொடுத்தீங்க, வலது கையில் எடுத்து கொடுக்கப்படாதா, இடது கையில் கொடுத்துட்டீங்களேன்னா. வறுமையில் செத்தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், வேதத்தை கையில் எடுத்தவர்கள், வறுமையிலே ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா! ஏன்னா நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அதனால இம்மை உலகத்தை பற்றி கவலைப்படாத, அந்த உலகத்தை பற்றி கவலைப்படு. கண்ணை மூடுனா அங்கே கண்ணை திறக்கணும். அதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை, நம்மை தேடி வந்த தெய்வம். எல்லா மக்களுக்குமே சொர்க்கம் போகணும்னு ஆசை தான். யாருமே நீங்கள் கேட்டு செத்தா எங்கேயா போகணும்னா, ஐயா நான் பரவத்துக்கு போனியா சொக்கத்துக்கு போனேன்னு சொல்லுவான். யாராவது நரகத்துக்கு போனால் போதுங்க. நாங்கள் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது நாங்கள் ஒரு 5-6 பேர் கிறிஸ்தவ பையங்க. நாங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட்னு சொல்கிறதுலேருந்து ஒரு அண்ணாச்சி ஜெபம் நடத்துவார் எங்களுக்கு. நாங்கள் ஒரு வட இந்திய பையங்களும் கொஞ்சம் பேர் இருந்தானுங்க. ஒரு 8 பேர் 10 பேர் ஜெபம் பண்ணுவோம். அப்போ அவர் கேட்டார், எத்தனை பேருக்கு பரலோகம் போக ஆசைன்னாரு. நாங்கள் எல்லாரும் கை தூக்கணும், ஒருத்தன் மட்டும் கை தூக்கலாம். திருநெல்வேலி வைக்கலான்னு போய் செத்து போனேன். ரூமில் ஒன்றா இருந்தவன். அப்போ அவன் கை தூக்கலன்னொடனே, தம்பி மோகன் நீங்கள் ஏன் கை தூக்கலையே, அப்போ நீங்கள் எங்கே போகிறேன்னாரு. நான் நரகத்துக்கு தான் போகணும் ஐயான்னா. என்னப்பா நரகத்துக்கு நாங்கள் என்ன இருக்கும் தெரியுமா, அக்கினி எரியுமையா, புழு அப்படியே வேகாமல் கிடக்கும், வேதனையில் சாக போகிற, நீ நரகத்துக்கு போகணுமான்னாரு. நீ ஏன் நரகத்துக்கு போக ஆசைப்படுதான்னாரு. அங்கே தான் சார் சினிமா நடிகைகளை பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம்னா. அவன் ஆசையை பற்றிகளா கடைசியில் அப்படியே போயிட்டு வந்துட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எண்ணம் சிந்தையெல்லாம் எப்போ நம்ம கண்ணை மூடினாலும் அங்கே இருக்கணும், எப்போ ஆண்டவர் வந்தாலும் அங்கே இருக்கணும். அதை பரலோகத்துக்குரியவர் மறந்துடக்கூடாது. இப்போ பரலோகத்துக்குரியவர்களுக்கு பரலோக தரிசனம் இருக்கணும், பரலோக வாஞ்சை இருக்கணும். அப்போ பரலோகத்துக்குரியவர்கள் பரலோகத்தினுடைய ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய பாதுகாப்பிற்குரியவர்கள், மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான்னார். உனக்கு விரோதமாக உருவாகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பிசாசு தொடுவதற்கு அதிகாரம் கிடையவே. உனக்கு ஒரு வழியாய் வருகிற 7 வழியாய் ஓடி போவார்கள். பயப்பட வேண்டாம். சொல்லுங்க, கர்த்தனம் பட்சத்தில் இருப்பார் என்றால் ரோமர் 8:31 சொல்லுது, நமக்கு விரோதமாய் வருபவன். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, பரலோகத்தின் பாதுகாப்பு உண்டு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம்? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் அதிகம். ஹல்லேலூயா! எலிசா வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி. அவன்
அவனை ராஜாக்கள் தேடுதான். ஏன்னா என்ன நடக்கோ சொல்லிடுதான். இந்த இடத்துல யுத்தத்துக்கு வராங்கன்னு ராஜாட்ட சொல்லுவான். ஆயத்தமாக இருப்பாங்க. யுத்தம் செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. உன்னை எலிசாவை காலி பண்ணிட்டா நம்ம தேசத்தை பிடிக்கலான்னு சத்துருக்கள் நினைக்கிறாங்க. ஒரு மலையில் இருக்கிறான், தன்னுடைய சீசனோடு இருக்கிறான், வேலைக்காரனோடு இருக்கிறான். நல்லா தூங்குறான், நிம்மதியாக தூங்குதான். காலையில் எழுந்து வேலைக்காரன் பார்க்குறான், மதில சுற்றிலும் சத்துருக்கள், அவனுடைய எதிரிகள், இராணுவ வீரர்கள் சுற்றி இருக்காங்க. உடனே ஐயோ அப்படிங்க. அந்த ஐயோங்க வார்த்தை ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. ஐயோங்கிறது போல அல்லேலுயானுங்க. பிசாசு ஓடிடுவான், வியாதி ஓடிடும். அல்லேலுயானா என்ன, கொரோனாவே உங்களை பார்த்து ஓடும். ஐயோனா வந்து அமைக்கணும், ஒரே அமுக்கா. தைரியமாக சொல்லுங்க, அல்லேலுயா சொல்லுங்க. என்ன வந்தாலும் அல்லேலுயா, கர்த்தருக்கு சோதரம். இவன் பயந்து, ஐயோ இன்னைக்கு சோழி முடிஞ்சது, இத்தனை பேர் நம்மளை சாப்பிட்ருவான், அவ்வளோதான் முடிஞ்சுது. பயந்துட்டு போய் தீர்க்கதை சொல்கிறான். பாருங்க ஐயா, நீங்கள் பாட்டு தூங்கிட்டு இருக்கீன்னு. ஆபத்து தெரியாமல் தூங்குதையே, என்ன நடக்கு தெரியுமாங்க? என்னப்பா நடக்கு? அசால்ட்டு சாதாரணமாக கேட்கான். நம்மளை சுற்றி இராணுவம் சூழ்ந்துருச்சு, ஒன்றும் தப்பிக்க முடியாது. சீரிய இராணுவம் சுற்றி நிற்கியா? உடனே இவன் சாதாரணமாக சொல்கிறான், பயப்படாத, அவர்களோடு இருப்பவர்களை காட்டில் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். என்னடா இவர் நம்ம ஒன்றை சொல்லுதான், அவர் ஒன்றை சொல்லுதாரு, எங்கே ஒரு வேலையும் காணும், இவங்க தானே நிற்காமன்னு நினைக்கான். இவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவரை இவன் கண்களை திறந்திரலும். அப்போ என்ன நடக்கும் மகளே? அடுத்த வசனம், விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்திரலும் என்றான். உடனே கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள். என்ன குதிரை? அவங்ககிட்ட இருக்கிற சாதாரண குதிரை, அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பயந்து ஓடுற குதிரை. இவங்கிட்ட இருக்கிறது என்ன குதிரை? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் மலை நிறைந்திருந்தது. அவன் எலிசாவுடைய வேலைக்காரன் கண்களுக்கு தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 125 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, 91 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ நிழலிலே தங்குவான். நீதிமொழிகள் 18:10 சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உன் சத்துரு எவ்வளவு பெருசா வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணாலும் சரி, பயப்படாத. உன்னை சுற்றி ஆண்டவர் அக்கினி மதிலாக தூதர்களை நிறுத்தி இருக்கிறாரு. ஆமேன். விசுவாசிக்கணுங்க, அந்த விசுவாசம் இருக்கணும். என்ன தொட முடியாது. ஆண்டவர் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான்ட்டார். ஒன்றும் நடக்காத. அப்படி சித்தம் இல்லாமல் உங்க தலையில் இருந்த முடி கூட கீழே விழாது. விழுமா? விழாது, விழக்கூடாது. அது ஆண்டோடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய பிள்ளையுடைய வாக்குத்தத்தம். ஒரு நாளும் உன்னை தொட அனுமதிக்கவே மாட்டார். சுற்றி அக்கினி மயம், அக்கினி குதிரைகள், அக்கினி ரதங்கள் அப்படியே சுத்தி இருக்குது. அவ்வளவுதான். அத்தனை பேரையும் கையில் ஒப்பு கொடுத்தார். அவை பரலோக ராஜ்யத்துக்குரியவர், பரலோகத்தின் பாதுகாப்புக்குரியவர்கள். மறந்துடக்கூடாது நம்ம. அதுக்காக ஆண்டவர் சோத்திரம் உண்டு. ஆண்டவரே உடைய பாதுகாப்பு எனக்குள் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் ரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்களே. எபேசியர் 1 அதிகாரம் 30 வசனம் சொல்கிறார், உங்கள் பரிசுத்த முத்திரை போடப்பட்டீர்களே. எபேசியர் 1 அதிகாரத்தில் ஒரு வசனம் வருது. ஆண்டவர் என்ன செய்யற? பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போட்டார். எந்த ஒரு அமைச்சராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், எவ்வளவுதான் செட் பிரிவு, அந்த பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்தாலும் அவங்களை பாதுகாக்க முடியாது. இந்திரா காந்தி அம்மாவை சுட்டது யாரு? நல்ல ஒரு தலைவி, நல்ல ஒரு திறமை மிக்க ஒரு அம்மா நமக்கு பிரதம மந்திரியா இருந்தாங்க. அவருடைய பாதுகாவலர்களே போட்டு தள்ளிட்டான். ஒருத்தரும் தடுக்க முடியல. அந்த அம்மா சொன்னாங்க, பஞ்சாபில் ஒரு கூட்டத்தில் பேசினாங்க, பாம்பேயில், என் மீது குண்டடிபட்டு என் ரத்தம் சொட்டு சொட்டாக தரையிலே வடிந்தாலும் இறுதி மூச்சு உள்ளவரை நாட்டுக்காக தான் பாடுபடுவேன்னாங்க. சொல்லி மறுநாள் சுட்டுட்டான். அதான் வாய்மொழிகளாலே சிக்குண்டாய். அந்த அம்மாவுடைய 2வது மகன் சஞ்சய் காந்தி பிளேனில் பறப்பார். ஃப்ளையிங் கிளப்புக்கு போவார். பறக்கிற அந்த இதில் போய் டெய்லி போவார். முதல்ல அம்மா போயிட்டு வரம்மா அப்படி சொல்லிட்டு போவார். அன்னைக்கு அந்த அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா நான் மேலே போகிறேன்னு இங்கிலீஷில் சொல்லிட்டு போகிறாரா? நான் மேலே போகிறேம்மாங்காரு. இந்த அம்மா கையை காட்டிட்டு அப்புறம் யோசிக்குது, ஒவ்வொரு நாளும் போயிட்டு வர்றோம்பானே. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, போயிட்டு வாரம்னு சொல்லல, போகிறோம்னு சொல்லாத,
அப்படி போக்கழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவான். போயிட்டு வாரம்னு சொல்லு. போகிற அது என்ன போகிற, எங்கே போகிற, திரும்பாத இடத்துக்கா போகிற, பெரியவங்க பேசுகிற பேச்சுக்கள் இதெல்லாம். இவன் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான்னு இந்த அம்மாவுக்கு நிம்மதி வரல. ஆஃபீஸில் உட்காந்து முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. போய் 1 மணி நேரத்தில் ஃபோன் வருது. அம்மா, அவர் பறந்த ஹெலிகாப்டர் விபத்தாகி ஸ்பாட்டில் இறந்து போனாருங்க செய்தி. என்ன சொல்லிட்டு போனார்? போகிறேன். மரணம் ஜீவன் எங்கே இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. பரலோக ராஜ்யத்துக்குரிய நம்ம சொல்லணும், நான் பாதுகாப்பாக இருப்பேன், எனக்கு ஒன்று நடக்காது, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் பரலோகத்தின் பாதுகாப்புக்குரியவர்கள். நேற்று தினத்தில் ஒரு தம்பி பார்க்க வந்தார். அவர் மெட்ராஸில் கனரா பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். அவர் மனைவி டாக்டராக இருக்காங்க. இந்த கல்யாணத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சேன். அப்போ சொன்னார், என் அப்பா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு. இங்கேருந்து தென்காசிக்கு, ஊரில் மனைவி ஊர் தென்காசி வந்துட்டு நான் சென்னைக்கு ஆம்னி பஸ்ஸில் போனேன். சரி, திருநெல்வேலியிலேருந்து போனேன். பயங்கரமான ஸ்பீடாக போய்கிட்டு இருந்துச்சு. நான் முன்னால் மேலே மடியில் படுத்திருந்தேன். வேகமாக போனவன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பேரிகார்டில் அடிச்சு நான் மேலே இருந்து பொத்துன்னு கீழே விழுந்தேன். தலையில் அடி, எனக்கு எல்லாம் தலை சுற்றி என்னமோ ஆகிப்போச்சு. 2 பேர் ஓடி வந்து என்னை தட்டி தூக்கி விட்டு தலையெல்லாம் அழுத்தி விட்டாங்க, முதுக தடவி கொடுத்தாங்க. எனக்கு உடனே மறுபடியும் எனக்கு உணர்ச்சி வந்துருச்சு, ஞாபக சக்தி வந்துருச்சு. டிரைவர் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கான், நிறைய பேருக்கு அடி. அப்போ என் பக்கத்தில் இருந்தவங்க எந்திரிச்சு உட்காந்தாங்க. நான் அவங்க தான் என்னை தட்டி கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சி, ஐயா என்னை தூக்கி விட்டீங்க, எனக்கு தலையெல்லாம் தடவி விட்டீங்க, ரொம்ப நன்றி, எனக்கு வலி இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்போ உன்னை தூக்கி தடவி கொடுத்தோம், எப்போ உன்னை தூக்கணும், நீ எப்படி அடிபட்ட எப்படி தூக்கணுன்னே தெரியாது, விழுந்து கிடக்கதான் எனக்கு தெரியுமுங்க. கொஞ்சம் அப்போ யார் தம்பி தூக்கி விட்டானே? அதை ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி எங்களை காத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் செய்கிறாரு. அவர் தங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தூதனை அனுப்பி விடுவிச்சார். நேற்று வந்து அந்த பையன் சாட்சி சொல்லிட்டு எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போனான். எனக்கு அற்புதம் செஞ்சார் என் வாழ்க்கையில். அவ்வளோ நல்ல ஆண்டவரை நேசிக்கிற பையன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர்கள் பரலோகத்தின் பாதுகாப்புக்குரியவர்கள். அடுத்து, இந்த யாக்கோபு பரலோகத்தின் தேவனுடைய திட்டத்துக்குரியவன். நம்ம குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அவனை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தார். என்ன திட்டம்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். ஏன் யாக்கோபின் தேவன்? அண்ணன் யாரு? ஏசா. அவன் மூத்தவன், அவன் பேர்ல சொல்லணும். ஏன் சொல்லல? ஆண்டவர் சொன்னா, ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேனாரு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அது வேண்டாம். யாக்கோபை நேசித்தார். ஏன்னா யாக்கோபு தேவ சித்தம் செய்தான், போராடினான், போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்ப தேவனுடைய திட்டத்துக்குரியவன். தேவன் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக தான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை தெரிந்து கொண்டார். தேவ திட்டம் நிறைவேறணும். தேவனுடைய திட்டத்துக்குரியவன் ஆண்டவர். உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு, என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சார். நான் பிரபல வைக்கலாக இருந்தேன், கிரிமினல் வைக்கலாம். அதிமுகவில் மாநில பேச்சாளராக இருந்தேன். பெரிய பெரிய பொறுப்புகளில் 2 கமிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இருந்தேன். எப்படியாவது எம்எல்ஏ ஆயிரணும், எம்பி ஆயிரணும், மந்திரி ஆயிரணும், அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே இதெல்லாம் வேண்டாண்டா. எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு இந்திரா காந்தி அம்மா வந்திருக்காங்க, ஃபோட்டோ வச்சுருக்கேன். எங்கள் அம்மா காங்கிரஸில் 3 மாவட்டத்துக்கு தலைவராக இருந்தாங்க. இந்திரா காந்தி அம்மா வந்து எங்கள் வீட்டில் 1/2 மணி நேரம் இருந்தாங்க. டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஃபோட்டோ இருக்குது. அதனால் எனக்கு அரசியல் எனக்கு அந்த பிடிக்கல. தலைவர் மேலே அப்படி ஒரு பாசையில் போயிட்டேன். எப்படியாவது ஒரு பேட்டா மந்திரி ஆகணும்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். எல்லா தகுதியும் இருந்துச்சு, திறமை இருந்துச்சு. எம்ஜிஆர் பேசுகிறேன், மேடையிலே பேசுவேன், பாளையங்கோட்டையில் மார்க்கெட் மேலே எத்தனையோ முறை பேசியிருக்கிறேன். சென்னையில் நான் பேசாத ஊரே கிடையாது. எல்லா இடத்துலையும் கட்சியில் படிக்கும்போது பேசியிருக்கேன். நான் அப்படி ஒரு திட்டம் வச்சுருந்தேன். அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் ஊழியத்துக்கு வந்தெல்லாம் சரி தான், ஒரு பீரியடு எம்எல்ஏ எம்பி இருந்தால் இப்போ மாதம் 50,000 பென்ஷன் வரும் ஐயா, அதை கெடுத்து விட்டேன் ஒருத்தன். எப்போ பென்ஷன் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை, அதை வாங்கிறதுக்கு நான் உயிரோடு இருக்கணும் ஐயா. கொண்டு இருப்பார் என்ன ஓடுதியா சொல்லுவான் சினிமாவில். ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினேன். ஒரு அடி அடித்து ஓடுறியாடா, நான் உனக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அல்லேலூயா. ஒரு அடி அடித்து இரட்டைக்கொலை வழக்கிற குற்றவாளியாக மாட்டி மரியாதையாக வா கொண்டு வந்தாருங்க. ஆரம்பி இருப்புன்னு மந்திரி இருந்தார். எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர். சத்யா ஸ்டூடியோவில் மேனேஜராக இருந்தவர். எனக்கு நல்லா தெரியும். அடி பல முறை அவரை பார்ப்பேன். அவர் அழைச்சி எனக்கு அனுப்பணும், கூப்பிட்டாரு. தம்பி வா, நான் தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், உன் மேலே பொய் கேஸ் போட்டாங்க, எனக்கு தெரியும், தலைவர்கிட்ட நான் பேசுகிறேன், நீ வா, கட்சியை விட்டு போகாதன்னாரு.
நான் சொன்னேன், அதை விட பெரிய தலைவர்கிட்ட போயிட்டாங்க. அந்த தலைவர் பெரியவர். இந்த தலைவர் நிரந்தரம் கிடையாது. அந்த தலைவர் நிரந்தரமானவர். ஹல்லேலூயா! யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா! எல்லா தலைவர்களும் கைவிடுவார்கள். ஒருவேளை உதவி செய்ய முடியாமல் போகலாம். அப்பர் இயேசுவுக்கு முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா! தேவனுடைய திட்டத்துக்குரியவர்கள். திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எதுக்கு என்ன தெரிந்து கொண்டீங்கப்பா? உங்க திட்டம் நிறைவேறட்டும், சித்தம் நிறைவேறட்டும். யாக்கோபு ஒப்பு கொடுத்தான். நீங்க 12 கோத்திரங்கள், இஸ்ரவேலின் கோத்திரங்கள், யாக்கோவின் பிள்ளைகள் தான். அந்த 12 கோத்திரங்களும் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. தேவன் அவனை தேவனுடைய திட்டத்துக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். நாமும் தேவனுடைய திட்டத்துக்குரிய ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க நினைக்கலாம் அந்த 2024 என்ன ஊழியம் செய்யணும்னு. ஆண்டவர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கார். நீங்க நினைப்பதை விட பெரிய திட்டம் வச்சிருக்கார். ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய சித்தம் உண்டு. ஆண்டவர் இன்னும் உங்களை பெரிய லெவல்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம், என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, நீர் என்ன செய்ய நினைக்கிற அதன்படி செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. 2026 ஊழியங்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! தேவனுடைய திட்டத்துக்குரியவர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், தேவனுடைய பாதுகாப்பிற்குரியவர்கள், தேவனுடைய திட்டத்துக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். அதான் 15ஆம் வசனத்தில் சொல்றாரு. நான் சொல்றார், அவர் நான் உன்னோட இருந்து, ஆண்டவர் சொல்றார், உன்னை பார்த்து சொல்ற 26 வருஷத்துல நான் உன்னோட கூட இருந்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுதலைங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர். யாக்கோபு ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டான்? போராடினாலாம். போராடினா சண்டை போடலவன். ஆண்டவரோடு சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? சில சமயத்தில் அப்பா சின்ன பிள்ளை 4 வயசு 3 வயசு பிள்ளை எனக்கு சண்டைக்கு வராமல் பாரு, அவன் போட்டு அப்படி இப்படிமா இவருக்கு இவங்களை விழுந்த மாதிரி நடிப்பார், அடி விழுந்த மாதிரி நடுகுத மாதிரி நடிப்பார். அவன் அந்தாண்டாசன்னு வயிற்றில் போட்டு மிதிப்பான். அவர் எல்லாம் வாங்கிக்கிடுவார். இது அப்பனுக்கு மகனுக்குள்ள சண்டை, இது பொய் சண்டைன்னு சொல்லுவாங்க. அப்படி அவன் சண்டை போடலை. ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பின்பகுதி சொல்லுது, அவன் அழுது ஜெபம் பண்ணினாங்க. அதுதாங்க அவன் போராடினது. ஜெபத்திலே போராடினான். ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்து அருளி விட மாட்டேன், நீ ஆசீர்வாதத்துக்குரியவன். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ஜெபத்திலே போராடி பெற்றுக்கொள்ளணுங்க. இரவும் பகலும் போராடணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியும், பரலோக ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். பரலோக ஆசீர்வாதம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் தம்பி டேவிட் சொன்னார் இல்லையா, அந்த 13ஆம் வசனம் வரைக்கும் அது பரலோக ஆசீர்வாதம், பரலோகத்து ராஜ்யத்துக்குரியவர்களுக்குரிய ஆசீர்வாதம். அதை நீ சுதந்தரிக்கணும், அது எனக்குரியன்னு கேட்கணும். ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் நாம. ஆண்டவர் நம்ம கீழாக மாட்டார். உன்னை கீழாக்காமல், உன்னை வாழாக்காமல் தலையாக, அதுதான் தேவனுடைய திட்டம். பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். அவன் பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்குரியவங்க உழைக்கணும், வேலை செய்யணும், கிரயம் செலுத்தினாதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிரயம் செலுத்தாமல் எதுவும் கிடையாது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். ஆகாதுன்னு இல்லை, நீ முயற்சி செய்தா நீ ஆண்டவர் உனக்கு உன் முயற்சியா ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்வன்ற நோக்கத்தில் தான் திருவள்ளுவர் எழுதினார். முயற்சி வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரை தேடணும். 8 மணி வரைக்கும் படுக்கையில் உருண்டு பிறண்டுட்டு ஆண்டவரே நான் ஆசீர்வதியும் சூரியன் சன்னல் வழியா மூஞ்சில் அடிச்சா தான் சில பொம்பளை எந்திரிப்பா. இந்த பெட் காஃபி அப்படின்னு ஏன் வந்துச்சான் தெரியுமா? புருஷன் எந்திரிச்சு காஃபியை போட்டு இந்த பெட் காஃபியை கொண்டு அவளுக்கு கொடுக்கணுமா. இது பொம்பளைகள் போன் வச்சுக்கிட்ட ஒரு கதை. 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் முனிவன், 4 மணிக்கு எந்திரிக்கவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கும் அறிஞன், 6 மணிக்கு எந்திரிக்கும் மனுஷன், 7 மணிக்கு எந்திரிக்கும் மிருகம். இங்கே யாரு? பிள்ளைகள் யாராவது கரெக்டாக சொன்னால் ஒரு பரிசு. நீங்கள் ஞானி அட்டேப்பா, டபுள் போர்ஷன் உங்களுக்கு. அப்போ 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் சொல்லுங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறவன், 5 மணிக்கு எந்திரிக்கவன், 6 மணிக்கு எந்திரிக்கவன் மனுஷன்,
7 மணிக்கு எந்திரிக்க அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். 7 மணிக்கு அந்த அந்த பிரிவுக்கு போயிடாதீங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில தேடுங்க. கரையை செலுத்தணும், முழங்கால முடக்கணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னோட பேசும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இன்னைக்கு ஆயத்தமா இருக்கணும். நான் சும்மா திண்டு தூங்கப்படாது. ஏதாவது என்னை செய்யும், ஏதாவது நான் செய்யணும். இந்த சோம்பேறிகளை ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியாது. சுறுசுறுப்பு உள்ளவன் கை ஆளுகை செய்யும். சோம்பேறியா இருக்கிறவன் தரித்திரமாவான் இருக்கு. சோம்பலா இருக்கிறவன் தரித்திரமாவான். ஒருத்தன் திண்ணையிலேயே படுத்து கிடப்பான். என்னங்க சொன்னாலும் என்னத்தை போக என்னத்தை இந்த எண்ணத்தங்க உருப்படவே மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டான், என்னப்பா இப்படி கிடைக்க வா, நம்ம ஊரில் ஒரு நல்ல நாடகம் போட்டிருக்கான், பார்த்துட்டு வருவான், கொஞ்சம் நேரம் போக்குக்கு போவோம்னா. என்னத்தை நாடகம் பார்க்க? நாடகம் போட்டவனும் சுடுகாட்டுக்கு தான் போகிறான், நடித்தவனும் சுடுகாட்டுக்கு தான் போகிறான், பந்தல் போட்டவனும் சுடுகாட்டுக்கு தான் போகிறான், பார்க்கவனும் சுடுகாட்டுக்கு தான் போகிறான், நானும் சுடுகாட்டுக்கு தான் போகிறோம்னா. சரி, ஒன்றும் திருத்த முடியாது சாமின்ட்டு மறுநாள் காலையில் வந்தான். அதே துண்ணையில் படுத்து கிடந்தான். செட்டியார் கடையில் போய் ஆப்பம் நல்லா இருக்கான்ப்பா, ஆப்பம் கடலைக்கறி சாப்பிட்டு வரோம் வான்னா. என்னத்தை ஆப்பம் கடலைக்கறி சாப்பிட்ட? அந்த ஆப்பம் கடலைக்கறி சுட்ட அவன் சமயக்காரனும் சுடுகாட்டுக்கு தான் போகிறான், கடை வச்சிருக்க செட்டியாரும் சுடுகாட்டுக்கு தான் போகிறான், திங்கவனும் சுடுகாட்டுக்கு தான் போகிறான், நானும் சுடுகாட்டு. ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் அவன் நிலைமை. முன்னுக்கு வர்றதுக்கு ஆசை இருக்கணும். நான் ஊழியத்தில் நான் நல்ல டாப்புக்கு வரணும், அற்புதமாக ஊழியம் செய்யணும், என் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், என் ஊழியத்தில் ஆத்மா ஆதாயம் பண்ணணும். ஊழியக்காரனுக்கு அந்த ஆசை இருக்கணும். விசுவாச மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த ஆசை இருக்கணும். எப்படியும் போகுதுன்னு நினைக்கப்படாது. மரத்தை வச்ச மகாராசன் தண்ணியை ஊற்ற நினைக்கப்படாது. தண்ணியை ஊற்ற வெண்ணியை ஊற்றிடுவான். கரையை செலுத்துங்க, கரையை செலுத்த ஆயத்தமாக இருங்க, ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, கரையை செலுத்தணும். இவன் சொல்கிறான், ஆதியாகமத்தில் அவன் பார்த்து சொல்லுவான், அவன் எப்படி மாமங்கிட்ட சொல்கிறான், நான் எப்படியெல்லாம் உமக்கு பாடுபட்டேன் தெரியுமா, எப்படி உமக்காக நான் உழைச்சேன் தெரியுமா, நான் உங்களுடைய நாடுகளை எதுவும் தூக்கிட்டு பண்ணாலும் பதில் கொடுத்துருக்கேன், இரவெல்லாம் கண்முழிச்சிருக்கேன், செத்ததுக்கு கணக்கு கொடுத்துருக்கேன், 20 வருஷம் நான் உழைச்சி பாடுபட்டு இருக்கிறேன். பாடுபட்டான், அதனால தாங்க அவனுக்கு ஆசீர்வாதம். பாடுபட்ட யாக்கோபு, நீ பாடுபட்டாதான் ஆளுகை செய்தாதான் நீ ஆளுகை செய்ய முடியும். அடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு ஆசீர்வாதத்தை சொன்னார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லுது, கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களோடு வருகிறேன். வெறும் கோலும் தடியுமா தாயா போனேன், இப்ப எப்படி வந்திருக்க? 2 பரிவாரம், 2 பொண்டாட்டி, பிள்ளைக, ஆடு மாடு எல்லாம். அப்போ நீங்கள் கேட்கப்படாது, அப்போ 2 பொண்டாட்டி ஆசீர்வாதமாயான்னு கேட்கப்படாது. அது அந்த காலத்தில் அது ஒன்றும் இல்லை. ஒரு பையன் சொன்னான், ஒரு கல்யாண வீட்டில், ஐயா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கயான்னா. தம்பி என்ன வயசு ஆகுதுன்னு? 34 வயசு, ஓட்டமும் நடையுமா இருக்குன்னா. இல்லைப்பா ஓட்டமும் நடையுமா ஒன்றும் ஆப்படலையான்னு. பார்த்துக்கிட்டு தான் இருக்க ஐயா, நீங்கள் தான் பையன் உதவி செய்யணும்னா. சரி எப்படிப்பா பொண்ணு பார்க்கணும்னு? கொழுந்தியா இருக்க மாதிரி பாருங்கண்ணா. அடா பாவி, உன் நினைப்பே சரியில்லையாப்பா, கொழுந்தியாக இருக்க மாதிரி பார்க்க ஆசைப்படுதியே, நான் எப்படி நான் பார்த்து உன்னை கட்டி வைக்கேன்னு. பாஸ்டர் நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்கண்ணா. என்னப்பா நான் தப்பாக நினச்சிட்டேன்? ஒரு பழமொழி இருக்குது தெரியுமாண்ணா? நான் 1000 பழமொழி படித்தவன் பேசுகிறவன். என்ன பழமொழின்னு? கோயில் இல்லாத வீட்டில் குடி இருக்காத, கொழுந்தியா இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்காதுன்னு சொல்லியிருக்காமண்ணா. அடே புது பழமொழியாக இருக்கப்பா, இது எங்கப்பா தெரிஞ்சுக்கிட்டு எங்கப்பா படித்தேண்ணா? எதுக்கு நீ கொழுந்தியா இருக்க விடு ஆசைப்படுதான்னு? பாஸ்டர் நான் சொல்லுத கேளுங்க, நான் கல்யாணம் பண்ணால் என் பொண்டாட்டி ஒரு பிள்ளை பிறக்க வரைக்கும் தான், அத்தான் காப்பி குடிச்சாலா, அத்தான் எங்கே போகிறீங்க, அத்தான் கடைக்கு போனால் முட்டை வாங்கிட்டு வாங்க, இந்த அத்தான்னு 1 வருஷம்தான். ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா பிள்ளைக்கு குமார்னு பேர் வச்சா, குமார் அப்பா எங்கே போகிறீங்க, பொம்பளை பிள்ளை அமுதா அப்பா எங்கே போகிறீங்க, இல்லாட்டி மொத்தத்தில் அப்பான்னு ப்ரொமோஷன் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் இந்த அத்தாங்க வார்த்தையே வாயில் வராது. என் கொழுந்தியா மட்டும்தான், அவங்க அக்காலை என்னைக்கு தாலி கட்டினோ அன்னையிலிருந்து சாகிற வரைக்கும், அத்தான் எப்போ வந்தீங்க, அத்தான் நல்லா இருக்கீங்களா, அத்தான் என்ன சாப்பிடுதீங்க, அத்தான் எப்போ போகிறீங்க, இந்த அத்தான் வாய் குளிர பேசுதா பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை கேட்கத்தாமையா ஆசைப்படுதோம்னா உன் ஆசை கைக்கு நிறைவேறி வராதப்பா பாப்பான்னு. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. கர்த்தருடைய ஆசை அவருக்கு பிரியமானது. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணுங்க. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கேட்கணும். அவன் கேட்டான், ஆண்டவரே நான் ஆசீர்வாதம், அழுது புலம்பினான்.
உமக்கு சித்தமானாலே என்னை சுத்தமாக்குன்னு கேட்டா அன்னைக்கு சொன்னார் ஆண்டவர், எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்குரியவர்கள். மறந்துடக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க போறதில்லை. அந்த நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்க. கர்த்தருக்கு சோதனை, அதற்குரிய கரையை செலுத்தணும், பாடுபடணும், ஜெபிங்க, இரவும் பகலும் ஜெபிங்க. 2026 வருஷம் அவர் ஏணியில் இருந்து சொல்றாரு, தேவ தூதர்கள் 7 இளங்குருமா இருக்காங்க. அந்த ஏணியில் உச்சியிலிருந்து, அது சபை, சபையின் ஏணி எங்க வரைக்கும் போகுது? பரலோகம் வரைக்கும் போகுது. சபையின் வழியாக தான் பரலோகம் போக முடியும். ஆகவேதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். இந்த ஏணி என்பது எதை குறிக்கிறது? சத்தியத்தை குறிக்கிறது. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தம், அபிஷேகம், பரிசுத்த ஜீவியம், வேறு பிரிக்கப்படுதல், அப்பம் பிடிக்குதல், காணிக்க, தசமவாகம், வருகைக்கு ஆயத்தமாகுதல். இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் நிற்கணுங்க. அந்த ஏணி அப்பதான் உங்களை எங்கே கொண்டு போகும்? பரலோகத்துக்கு கொண்டு போகும். அங்கிருந்து ஆண்டவர், என் மகளே, என் மகனே, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 2026 உனக்கு ஆசீர்வாதம், 2020 உனக்கு 26 உனக்கு செழிப்பு, 2000 ஒரு குறை கிடையாது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. பயப்படாதீங்க. 2026 வருஷம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷம். நீ சுதந்திரித்துக் கொள்ளணும், அதுக்குரிய கரையை செலுத்தணும். ஆண்டவரே, நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் அனுபவித்துக் எடுத்துக்கொள்ளுகிறேன். அது நமக்குரியது. ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாய் தேவனிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம். 1 யோவான் 5:14-15 சொல்லுது, எவனாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்க, நாம் அவரை பற்றி கொண்டிருக்க தைரியம், அவர் செவி கொடுப்பார் என்று அறிந்திருப்போமேனால் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்வோமா மாட்டோமா? பெற்றுக்கொள்வோம். நீங்க யாரு? யாருக்குரியவர்கள்? நீங்க எங்க யாருக்குரிய? பாகிஸ்தானுக்குரியவங்களா? சிங்கப்பூர், மலேசியாக்குரியவங்களா? பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. பரலோகத்தின் பாதுகாப்புக்குரியவர்கள், பரலோகத்தின் திட்டத்துக்குரியவர்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். அதற்குரிய கரையை செலுத்தணும். கரையை செலுத்தினா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி சொன்னார், ஐயா 1:30 முடிக்கலாம்னாரு. 1:45 வரை கூட போகணுங்களா? அதான் போதும். உடத்துல பேசிக்கிட்டே இருந்த ஒரு கல்யாண வீட்டில், இத்தோடு என் செய்தியை நிறைவு செய்கிறேங்கும் போது ஒரு துண்டு சீட்டு வந்துச்சு. ஐயா இன்னொரு 10 நிமிஷம் பேசுங்களேன். சரி, ரொம்ப சந்தோஷம், மக்கள் ஆர்வமாக கேட்குறாங்க, பேசணும்னு பேசிக்கிட்டே இருந்தேன். இத்தோடு இன்னொரு துண்டு சீட்டு ஒரு பாஸ்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஐயா இன்னும் ஒரு 10 நிமிஷம்னாரு. அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இத்தோடுங்கன்னு சொல்லதுக்கு முந்தைய ஒரு துண்டு சீட்டு, ஒரு பொடியை கொண்டு வந்தான். ஐயா பிரசங்கத்தை நச்சுன்னு நிறுத்தவும் சாப்பாடு தயாராகி விட்டது. சாப்பாடு ஈர பிறகு பாயாசம் வேகலை, நம்மகிட்ட வைக்க கொடுத்துட்டாங்க. ஆனால் தம்பி எல்லாம் கரெக்டாக செஞ்சுருப்பார். சொல்லிட்டார், ரெடியாக இருக்கா. நான் உங்கள் பொறுமையை சோதிக்க விரும்பல, எல்லாம் அப்படி எழுந்து நிற்போமாக. அவர் வானத்துக்கு மேலாக, வேணிக்கு மேலாக நின்று அவர் சொன்னார், நான் உன் தேவனாகிய கர்த்தர், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து இந்த இடத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். நம்மள எங்கிருந்து வந்தவங்க? பரலோகத்திலிருந்து வந்தவர்கள், இந்த பூமிக்குள்ள அல்ல. நம்ம எங்க போகணும்? திரும்பி பரலோகத்துக்கு தான் போகணும். அங்கதான் நம்ம போகணும். அதுதான் நம்முடைய இலக்கு. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். அங்க சேர்ற வரைக்கும், இந்த பூமியில இருக்கிற நாட்களிலே தேவன் சொல்லியிருக்கிற, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவரும் சோகமாயிருப்பாய். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய தேவன் பெரியவர். அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவள் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். தேவனுடைய பாதுகாப்புக்குரியவள் ஒத்துக்கொள்ளுகிறேன். தேவனுடைய திட்டத்துக்குரிய நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்குரியது என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுக்கு நான் கரையை செலுத்த தயாராக இருக்கேன். அது கரையை செலுத்த ஒப்பு கொடுக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க. 2026 ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் பரலோகத்தின் வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். யாக்கோபை போல நாம் போராடி ஜெபிக்கக்கூடியவனாக, யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாக, யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் போர் இடத்துல கர்த்தர் கூட இருந்து திரும்ப வரும்போது
பெரிய பரிபாரத்தோடு கூட கர்த்தர் அவனை கொண்டு வந்து சகல ஆசீர்வாதத்தினால் அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினபடினாலே கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். ஆமை, நன்றி நன்றி. நல்ல வார்த்தை நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் ஆமை தலைமை பாசு மூலமாய் கொடுத்து நம்மோடு பேசி இடைபெற்று ஆண்டவர் உங்களோடு இருந்து, குடும்பத்தோடு இருந்து, பிள்ளைகளோடு இருந்து, இந்த திருச்சபையோடு இருந்து பெரிய காரியங்களை 2026ஆம் ஆண்டு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறபடினாலே கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த ஆண்டு மேன்மையான ஆண்டு, ஆசீர்வாதமான ஆண்டு, நன்மையின் ஆண்டு, என்னை மேன்மையாக உயர்த்துகிற ஆண்டு இப்ப இருப்பதை பார்க்கிறோம். நான் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், நான் முன்னேற்றம் உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தி நன்றி 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 ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை பரலோக மன்னாவே ஆண்டவரே எங்களுக்கு பொழிந்தபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் 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 ஆண்டவரே. ஆண்டவராய் கர்த்தர் இம்மற்ற ஆண்டவர் இந்த கூடியில் துவக்கத்திலிருந்து முடிவரைக்கும் தேவன கர்த்தருடைய பிரசன்ன மகிமை இருந்து கர்த்தர் நம்ம நடத்தி வந்ததுக்காக கர்த்தரை சோதரிப்போம். நன்றி நன்றி. பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, ஜபம் பகுதி கர்த்தர் நடத்தினபடினால கர்த்தரை சோதரிப்போம். நன்றி 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 நன்றி. நம்முடைய தலைவர் மூலமாக கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தரை நம்ம சோதரிப்போம். நன்றி நன்றி. அவர்களை இன்னும் வல்லமையாக தேசத்துக்கு, பட்டணத்துக்கு, அநேக ஊழியருக்கு பயன்படுத்த கர்த்தர் வைத்திருக்கபடினாலே இன்னும் இந்த ஆண்டு பயன்படுத்துவதற்காக கரங்களை தட்டி கர்த்தர் சோதரிப்போம். நன்றி நன்றி நன்றி. இங்கு உள்ள பாஸ்டுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக நல்ல சுக பலனை கர்த்தர் கொடுத்து அவருடைய ஆயுஷினாலை கூட்டி கொடுத்து கர்த்தர் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்ய போற எல்லா மகத்திற்காக சோதரிப்போம். நன்றி 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 நன்றி. விசேஷமா நமக்காக சமைத்திருக்கிற ஆகாரங்களை எல்லாவற்றையும் நாம் ஆண்டவர் தந்திருக்கிறபடினாலே அதுக்காக நம்ம கர்த்தரை சோதரிப்போம். ஆமே, நன்றி நன்றி. எல்லாம் நாம் சாப்பிட்டு திருப்தியாக கடந்து போக ஆண்டவராய் கர்த்தர் அனுகூலமான கிரியைகளை செய்வதற்காக சோதரிப்போம். நன்றி நன்றி நன்றி. பிதாவை தேவனை சோதரிப்போம், குமார தேவனை சோதரிப்போம், பரிசுத்தாய தேவனை சோதரிப்போம். எங்கள் அன்பு கிருபை இறக்கிற நல்ல பிதாவே ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் ஆமென். அந்த ஜனவரி மாதம் புதிய ஆண்டிலே பள்ளமடையில் ஆண்டவரே விசேஷமாக ஒரு எழுப்புதலோடு, ஒரு மகிமையோடு இந்த திருச்சபை ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இந்த ஆண்டு இந்த உபவாச கூட்டத்தின் இடைப்பட்ட கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் வந்த ஜனங்களை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, திருச்சபைகள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதுக்கு பின்பதாக ஒரு மாற்றங்கள் திருப்பம் உண்டாகட்டும். எல்லாம் மேன்மை இருப்பதாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் படைக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. சொல்வன் ஆத்துமாவே என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோதரே. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல வாரங்களை மறவாது. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடன் பற்றிய ஐக்கியம் அனைவரோடு கூட சதா காலமும் மாறாதிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அப்படி எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. இந்த பகுதியிலே பெண்களுக்கெல்லாம் ஆகாரம் உண்டு. ஊழியக்காரங்கள் எல்லாரும் உள்ளே கடந்து போக முடிய வேண்டிய கொள்கிறோம். உங்களை ஒதுங்க வச்சு இங்கே டேப்பில் போடும்.